வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. எந்நாட்டிலும் பொன்னாடாய் விளங்கக்கூடிய நமது கொங்கு தமிழ்நாட்டில் கோவை மாநகர மாவட்டம் ஆர்எஸ்புரம் சுந்தரம் வீதி காந்தி பார்க் பகுதியில் அருள்மிகு அரசமரத்தடி ஸ்ரீ சக்தி மகா முனியப்பன் திருக்கோவில் 260 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவிலானது ஆடி மாதம் பக்தர்கள் கோவிலை கூடிய மாதம், அதாவது தனம் தானியம் சகல செல்வங்களும் கூடி வரும் மாதம் இந்த ஆடி மாதம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் 160ஆம் ஆண்டு மகா உற்சவ திருவிழா சிறப்பான முறையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. இதில் திருக்கோவில் விழா தலைவர் ஐயா CM நாகராஜன், பழனி ஆதீனம் சீடரும் திருக்கோவிலின் அர்ச்சகருமான புலிப்பாணி R சுதாகரன் சுவாமிகள், திருக்கோவில் முன்னாள் நிர்வாகி அமீர்பாய், கோபால் ஐயா, சுரேஷ், நல்லையன், சிவலிங்கம், பிரபு, பரதராஜ், தயிர் தம்பு, ஆட்டோ ஆனந்தன், குமார், உமர், சுந்தர்ராஜ், வினோத், ஜெகதீசன், முரளி, ஸ்ரீ பிரசாந்த், ரூப விக்னேஷ், மனோஜ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தினர். பாச உள்ளம் சமூக நல மக்கள் அமைப்பு நிறுவனர் கோவை கோகுல் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றும் இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மற்ற பகுதி வாழ் தொழிலாளர்கள், பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் அனைவரும் ஐயன் முனீஸ்வரர் அருளாசி பெற்றனர். ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோவில் வாசலில் கிடா வெட்டு அன்னதானம் நடைபெறும் என்றும் பக்தர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு முனீஸ்வரர் அருளை அனைவரும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இவ்விழா குழுவினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் இவ்விழாவிற்கு பொருள் உதவி, நிதி உதவி மற்றும் உடல் உழைப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர். Hey!
வழிவுறுதி நல்ல வழி ஞானம் காட்டு, வழிவுறுதி நல்ல வழி ஞானம் காட்டு. நல்ல கணபதியை நான் காணவே நான் தொழுதா, கணபதியை நான் காணவே நான் தொழுதா. மக்கள் விடைகளெல்லாம் அகலமே சொல்லடி, நம்பிக்கை ஆனவர்க்கு தொழுதால் விடையது, நம்பிக்கை ஆனவர்க்கு எல்லாவர்க்கும் பிள்ளையப்பா. கணபதியே உன் தீர்வாதம் ஒருபோதும் மறையடையா, வெள்ளக்களை கொடுத்து வெள்ளக்களை போட்டா சனத்து மேல் கலைவாணி என் மாதாவே. தாமுதவுறாமல் நல்லோசை மங்காமல் தாமுதவுறாமல் இழுத்தாடி சாயாமல் மகாமுனியுடைய கலைபடித்தான் நாவிலே குடியிருந்து கொஞ்சுமடி வெற்றவனே, கொஞ்சுமடி வெற்றவனே, குண்டி தடிக்காரா, குண்டு தடிக்காரா, குதிரையிலே வந்தவனா, குதிரையிலே ஓடி வந்தவனா, ஓடி வந்தவனா, விடி 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 எந்நாட்டிலும் பொன்னாடாய் விளங்கக்கூடிய நமது கொங்கு தமிழ் நாட்டில் கல்வி, செல்வம், வீரம், விவசாயம், தொழில் விருத்தி, குடும்ப விருத்தி, குழந்தை பேறு விருத்தி என வேண்டினோருக்கு வேண்டிய வரங்களை வாரித்தரக்கூடிய அரச மரத்தடி ஸ்ரீ சக்தி மகா முனீஸ்வரர் திருக்கோவிலானது ஆடி மாதத்திலே ஆடி உற்சவ திருவிழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஆனி மாதம் 30ஆம் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த நிகழ்வானது இன்று ஆடி மாதத்தில் நாளை கரக ஊர்வலமானது சுந்தரம் வீதி பகுதியிலே இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் கோவிலிலிருந்து வழக்கம் போல் திருவீதி வழியாக வந்து கோவிலில் வந்தடையும். மற்றும் 9ஆம் நாள் ஆகஸ்ட் 9ஆம் நாள் மாபெரும் கிடாவெட்டு வைபவமானது இந்த பகுதிவாழ் மக்கள் மற்றும் ஆன்றோர்கள், சான்றோர்கள் என அனைவரும் ஒன்று திரண்டு இந்த மகா முனீஸ்வரருடைய ஆசீர்வாதத்தையும், கால பைரவருடைய ஆசீர்வாதத்தையும், சனீஸ்வர பெருமானின் ஆசீர்வாதத்தையும், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ அனைத்து பக்த கோடி பெருமக்களும் வருக வருக என அனைத்து விழா கமிட்டியின் சார்பாகவும் கேட்டுக்கொண்டதை அடுத்து, அரச மரத்தடி என்றால் என்ன? அதாவது அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். அது விநாயகர் பெருமானாக இருந்தாலும் சரி, மாரியம்மனாக இருந்தாலும் சரி, சிவபெருமானாக இருந்தாலும் சரி. அதிகப்படியான விநாயகரைத்தான் நாம் அனைவரும் பார்த்திருப்போம். அதற்கு பிறகு சிவபெருமானை பார்த்திருப்போம், அம்மனை பார்த்திருப்போம். முனீஸ்வரர் இருப்பது என்பது காண கிடைக்காத ஒரு அது இந்த சுந்தரம் வீதி பகுதியிலே தரம் உள்ளது. சுந்தரம் வீதி என்ற பெயரிலே தரம் இருக்கிறது. அந்த தரத்தையும் கூட்டி கொடுப்பது தான் இந்த முனீஸ்வர பகவானினுடைய அருளாசியாக இருக்கிறது. அதையும் தாண்டி அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய முனீஸ்வரனை வழிபடும் பொழுது அந்த அரசனாக வாழ வைப்பார் என்பது ஆகச்சிறந்த ஒரு உண்மையாக இருக்கிறது. பல ஆண்டுகளாக திருவிழா நடைபெறாமல் இருந்த காலகட்டத்தில் மீண்டும் இந்த திருவிழாவை இவர்கள் அனைவரும் சேர்ந்து முன்கூட்டி அதாவது எடுத்து இந்த விழாவை நடத்த வேண்டும், அவருடைய மனதில் சந்தோஷத்தை வரவழைக்க வேண்டும் என்று எடுத்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் இந்த பகுதிவாழ் மக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அந்த விழா பொருளுதவி நிதி உதவி கொடுத்த அனைவருக்கும் வாழ்வாங்க வாழ வைப்பார். ஓம் நமச்சிவாய, முனீஸ்வராய நமக, காலபைரவாய நமக, சனீஸ்வராய நமக. வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். நன்றி நன்றி நன்றி. மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக சிறப்பு ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.